வணக்கம், சுமதி சமையல். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு நம்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ பாவக்காப்பா. ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். பாவக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஒரு 1/4 கிலோ இருக்கும், அதையும் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கணும்ப்பா. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்குங்க. லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வணங்கும். அதுக்காக போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கையில் வச்சா கருகிரும். அதனால் மீடியம் இதில் வச்சு அப்படியே லைட்டாக வதக்கிட்டே இருங்க. நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வணங்கட்டும். காய் நல்லா 3/4 வாசி வெந்துருச்சு. இன்னும் வணங்கணும். பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சுப்பா. காயெல்லாம் பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. பாவக்காய் விதையெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, அப்படியே போட்டிருக்கேன். இந்த தொக்குக்கு அப்படியே போட்டு செஞ்சோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா பெரிய ஸ்பூன் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்கப்பா. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஜீரக பொடி நுணுக்குனது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கி லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வைக்க வேண்டாம். மூடி வைக்காமையே அப்படியே வேகட்டும். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குப்பா, உப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த புளி ஊற்றுறேன். தொக்குன்னு அதுதான், அதுக்காக தான் தொக்கு. வறுவலாக வச்சோம்னா புளியெல்லாம் தேவையில்லை, உடனே காய் பண்ணிடலாம். இது லைட்டாக புளி ஊற்றிருக்கோம். 2 நாள் ஆனாலும் கெடவே கெடாது, நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போடலாம். வெல்லம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு இல்லை, ரொம்ப பொடிசாக இருக்குது பாவக்காய். அதனால் பிஞ்சு பாவக்காய் கசப்பு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் போடலை. உங்களுக்கு வேணும் கொஞ்சம் முத்தலாக இருந்தது பாவக்காய் அப்படின்னா நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஒரு கொதிச்சு கொஞ்சம் இறக்கி வச்சிட்டோம்னா சரியாயிடும். பாவக்காய் ரெடி, பாவக்காய் தொக்கு ரெடி. தொக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
போட்டு இறக்கிடலாம். நான் வெல்லம் நாட்டு சக்கரை போடலை. வெல்லமோ நாட்டு சக்கரையோ எது வேணால் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை, போடாமல் இருக்கேன். பாவக்காய் தொக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா செஞ்சு வச்சு தொக்கு சூப்பராக இருக்குது.